வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பராசக்தி படம் படுதோல்வி, கண்ணீர் விட்டு கதறிய டைரக்டர். இந்த படம் தோல்விக்கு டைரக்டர் வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறார். அவர் என்ன காரணம் சொல்கிறான்றதையும் நான் சொல்கிறேன். ஆனால் படம் ஏன் தோல்வி அடைஞ்சதுன்றத நான் சொல்கிறேன். எது சரியானதுன்றத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். முதல்ல இந்த படம் ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு அந்த டைரக்டர் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படமானது ரிலீஸ் ஆகலை. அந்த வெறி கொண்டு நம்ம படத்தை தப்பாக ரிவ்யூ எழுதிட்டாங்க. அந்த விஜய் ரசிகர்களுடைய ரவுடித்தனத்தினாலும் அந்த குண்டர்களுடைய தவறான கருத்தினாலும் இந்த படமானது படுதோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னு அந்த டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் பராசக்தி படம் படுதோல்வி அடைஞ்சது இல்லையா, அதை எண்ணி எண்ணி அவங்க அழுது கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அன்றைக்கே அவங்க ஃப்ரீ டிக்கெட் தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்படி ஏகப்பட்ட டிக்கெட்டுகள் கொடுத்த பிறகு கூட அந்த படமானது சக்ஸஸ் ஆகலை, படுதோல்வி அடைஞ்சு போச்சு. அதுக்கு விஜய் ரசிகர்கள் தான் காரணம், அவங்க ரவுடித்தனம் தான் காரணம், தவறான செய்தியை பரப்புனாங்க அதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது காரணம் கிடையாது. இந்த பராசக்தி படம் என்ன பேசிச்சு? இந்திய எதிர்ப்பை பற்றி பேசிச்சு. இந்தியை யார் திணித்தது? காங்கிரஸ். இந்த இந்திய எதிர்ப்பை கடந்த கால நம்ம தமிழுடைய போராட்டத்தை இந்த டைரக்டர் யாருக்கு எடுத்து சொல்றாரு? ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அவனுங்கெல்லாம் ஒன்னாயிடுவானுங்களாம். எந்த காங்கிரஸ் இத்தனை பேரை கொண்டுச்சோ, எந்த காங்கிரஸ் இந்திய திணிச்சுதோ அவங்க கிட்ட போய் திமுக காரன் கை கோத்துக்குவானா, கடந்த கால கசப்பெல்லாம் மறந்துட்டு ஒன்னாயிடுவானா. நாம மட்டும் இந்திய எதிர்ப்பை நினைச்சு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு அதை கொண்டு நிறுத்துவாங்களாம். இந்திய எதிர்ப்பு அவங்களுக்கு கிடையாதான், நம்மளுக்கு மட்டும்தானா. அவங்கெல்லாம் ஒன்னாயிடுவாங்களாம், நாம் மட்டும் எதிரியாகவே இருக்கணுமா கடைசி வரைக்கும். எப்படியாப்பட்ட கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க? இது எப்படி சென்டிமெண்ட்டாக ஒத்து வரும் சொல்லுங்க? ஒன்று கொள்கை பேசுறீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணும். அன்னைக்கு நம்மளை எவன் சதைச்சானோ அவங்ககிட்ட நீங்கள் எதிரியாகவே இருக்கணும். ஆனால் கடந்த கால கசப்பெல்லாம் மறந்துட்டு அவங்கெல்லாம் ஒன்றா கை கோத்துக்குவாங்களாம், திமுகவோ காங்கிரஸும். ஆனால் ஆக்சுவலாக இந்திய எதிர்ப்புக்கு திமுகவோ திராவிட கட்சிகளோ போராடலை, தமிழர்கள் தான் போராடினாங்க. அதுவே தப்பு. இந்த சுதா கொங்கரா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் போராடிச்சு அப்படின்னு காட்டினா கூட அந்த காங்கிரஸ் எதிர்த்து தானே போராடினாங்க, அந்த இந்திரா காந்தி எதிர்த்து தானே போராடினாங்க, அந்த நேருஜி எதிர்த்து தானே போராடினாங்க, பெரியாருலாம். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும் இல்லை. ஆனால் கடந்த காலங்களுக்கு இந்த கசப்புகளாக மறந்துட்டு அவங்க ஒன்றாயிடுவாங்களாம். நாம் இன்னைக்கு பார்த்துட்டு நாம் இந்திக்கு எதிராக இருக்கணுமா, வட இந்தியனுக்கு எதிராக இருக்கணுமா, யார் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்போது உபதேசம் யாருக்கு? அதனால் இது ரெலவெண்ட்டு கதையாக இல்லை. ரெண்டாவது, போலித்தனமாக எதையோ ஒரு கட்சியோ இல்லை ஏதோ ஒரு கருத்தை நம்ம இது திணிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ரெண்டாவது, ஒரு படம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஆதரவு கேட்கணும். ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் எடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஆதரவு கேட்கணும். நான் படம் எடுத்திருக்கிறேன், உண்மை வரலாறு, அதனால் இந்த உண்மை வரலாறு உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறேன், நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவு தரணும், கடுமையான பொருட்செலவு அதெல்லாம் மீறி தான் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துருக்கேன், தணிக்கையானது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைச்சிது, இவ்வளோ பாடுபட்டிருக்கோம், மக்கள் தான் ஆதரவு தரணும் அப்படின்னு போய் மக்கள்கிட்ட போய் நின்று ஆதரவை கேட்டிருக்கணும். ஆனால் படம் எடுத்துட்டு இந்த டைரக்டரும் இந்த தயாரிப்பாளரும் எங்கே போய் நின்னாங்க தெரியுமா? அறிவாலயம் வாசலில் போய் நின்னாங்க, திமுக காரங்கிட்ட போய் நின்னாங்க. படம் எடுத்துட்டு திமுக காரங்கிட்ட போய் நின்னா படம் பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பான்? அப்போ திமுக கொள்கையை திணிக்க பார்க்குறான், திமுகவுக்கு ஓட்டு போட சொல்கிறான் இந்த படத்தின் மூலமாக. நான் ஏன் பார்க்கணும்? தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம், அதனால தான் அதிமுக ஜெயிக்குது, அதனால தான் நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் பாஜக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இணையாக வாக்கு வாங்குது. அப்போ தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, விஜயும் திமுக எதிராக தான் இருக்கிறாரு. தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்ற போது நீங்கள் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்காம திமுக கிட்ட போய் ஆதரவு கேட்டது மிகப்பெரிய தவறு. அதனால தான் அந்த படமானது ஃப்ளாப் ஆச்சு. அப்புறம் மூன்றாவது ஒரு கருத்து,
விஜய் ரசிகர்கள் தான் இந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனம் செஞ்சாங்க, அந்த குண்டர்களால் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க உண்மை நிலையை திரிச்சு சொல்கிறாங்க, அப்படி இல்லையா உண்மையை மறைச்சி சொல்கிறாங்க. மக்களே இந்த படம் வேணான்னு சொல்லிட்டு காதி துப்பிட்டாங்க. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க. இந்த படத்தின் மூலமாக திமுக எதிர்ப்பை மக்கள் வெளிக்காட்டியிருக்கிறாங்க. திமுகவா வேணாண்டா சாமி, அடுத்த தேர்தலில் திமுக பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்டா சாமி அப்படின்னு இந்த படத்தின் மூலமாக மக்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. திமுக வெறுப்பை காட்டியிருக்காங்க இந்த படத்தை போய் பார்க்காதது மூலமாக. இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த படத்துக்கு எதிராக இருந்துட்டாங்க. இந்த படத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு இந்த சுதா கோங்கரா அவர்கள் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், திமுககாரன் ஹார்ட் ஃபெயில் ஆகிடுவான். அதுலேயும் படத்தை வெளியிட்டவருங்க நம்ம இட்லி கடை படத்தை வெளியிட்ட இன்பன் நிதி உதயநிதியினுடைய மகன். ஸோ கோடிகளை கொட்டி பல தியேட்டர்களை மிரட்டி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? திமுகவுடைய வலிமையை இன்னும் மக்களையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்காக இன்பன் நிதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார். இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிராகரிச்சிட்டாங்க, அந்த படத்தின் பக்கமே போக மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா என்னடா திமுக மக்கள் நிராகரிச்சிட்டாங்களா அப்படின்னு கவலையில் விழுந்துடுவாங்க. அதனால் விஜய் ரசிகர்கள் தாங்க எதிர்மறையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. இந்த விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணலன்னு வச்சுங்களேன், படம் தாறுமாறாக ஓடி இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழியை தூக்கி விஜய் ரசிகர்கள் மேலே போடுறாங்க. மக்களே விரும்பலை இந்த படத்தை அப்படின்றத திமுகவுக்கு இந்த அம்மா சொல்ல தைரியம் கிடையாது. ஏன்னா படத்தை எடுத்துவன் மூகா முத்துனுடைய பேத்தி இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுடைய புருஷன் மொத்தமாக ரிலீஸ் பண்ணதும் சரி எடுத்ததும் சரி திமுக குடும்பம். எதுக்காக? அந்த காலத்துலேருந்து திமுக எவ்வளோ தமிழை காப்பாற்றிருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ மக்களே இந்த படத்தை ரசிக்கலை அப்படின்னு சொல்கின்ற போது திமுக அழிவு காலத்தை நெருங்கிச்சோ. 75 ஆண்டு காலமாக மத பிரச்சனையை கலப்பி, மொழி பிரச்சனையை கலப்பி, வட இந்தியாவை காரணம் காட்டி, மோடியை காரணம் காட்டி காலம் தள்ளிட்டு வந்தோம். கடைசியில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்டு கார்டு போட்டாங்களோ, இனிமே இந்தி எதிர்ப்பு, தமிழ் வளர்ப்பு இதை பற்றியெல்லாம் பேச முடியாதோ அப்படின்னு திமுக நினைச்சிடும். அதனால் விஜய் ரசிகர்கள் தாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சுதா கோங்கரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் என்ன யோசிப்பான்னு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களை விட விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிமையானவர்களா யோசிப்பானா இல்லையா? எவனா இருந்தாலும் இல்லை. நம்ம ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கோம், ஆட்சி கட்டலாம் சும்மா இல்லை. நாடாளுமன்றத்தில் நாம் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 எம்பிகள் பெற்றிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் 15 கட்சி கூட்டணி. திரைத்துறையில் இருந்த கமலஹாசன் முதல் கொண்டு இதுக்கெல்லாம் ரிவ்யூ எழுதினார். இப்படி கூட்டணி கட்சிகளும் ஆட்சி படத்தில் நாம் இருக்கிறோம். உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லா மேயரையும் திமுகவே கைப்பற்றி. இப்படி எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு விஜய் ரசிகரால் நாம் எடுத்த படத்தை பிளாப் பண்ண முடியும்னா அப்போ திமுக செல்வாக்கு சோழி முடிஞ்சுதா? வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் மட்டும் டம்மியாக உட்காந்துருக்குதா திமுக? அப்போ திமுகவுக்கு பின்னாடி மக்கள் இல்லையா? திமுகவுக்கு பின்னாடி திமுக ஆதரவாளர்கள் இல்லையா? திமுக தொண்டர்கள் இல்லையா? விஜய் ரசிகர்கள் இறங்கி திமுக படத்தை டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த விஜய் ரசிகர்களுக்கு எதிராக திமுக காரன் போர் படை மாதிரி களத்தில் இறங்க வேணாவா? அவன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டா இவன் வந்து பார்த்தீங்கன்னா குட் ரிவ்யூ எழுதலாம் இல்லையா? பாசிட்டிவ் ரிவ்யூ எழுதலாம் இல்லையா? ஏன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்களாம். விஜய் கிட்ட 50,000 ரசிகர் கூட வச்சுக்கோங்க, இல்லை 5 லட்சம் ரசிகர்கள் வச்சுங்க, இல்லை 50 லட்சம் ரசிகர் கூட வச்சுங்க. உங்ககிட்ட 3 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்களா திமுகவில்? அதுலேயும் வீடு வீடாக போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்த்தீங்களா திமுகங்க? அப்போது பேட் ரிவ்யூ வருகின்ற போது நீங்கள் ஃபேர் ரிவ்யூவோ இல்லை குட் ரிவ்யூவோ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூவோ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஐடி விங்ஸ் மூலமாக எழுதலாமே, அதை கொண்டு போய் மக்களையே சேர்த்துருக்கலாமே. நீங்கள் ஹெல்மெட்டு போட்டிருந்தா இலவச டிக்கெட் கொடுத்தீங்களா இல்லையா? படத்துக்கு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு, அது மட்டும் இல்லை 2 வீலரில் போகிறீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலு. இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? யோ, எந்த படமாக இருந்தாலும் சரியா படத்தை ஓட்டுறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து 10 நாளைக்கு டிவியில் விளம்பரம் போடுவாங்களே, அதெல்லாம் செலவு இல்லையா? அந்த மாதிரி தான் திமுக செலவு பண்ணிச்சு. டிவிக்கு விளம்பரம் கொடுப்பதை விட நேரடியாக மக்கள்கிட்ட நம்ம அந்த பணத்தை கொண்டு இலவச டிக்கெட் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தாங்க ஐயா.
அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் சரி, திமுக களத்தில் இறங்கி வீடு தூரம் போய் டிக்கெட் கொடுத்தீங்களா இல்லையா? டிக்கெட்டை கொடுத்தும் எதற்காக தேட்டருக்கு போக மாட்டான்? ஏன்னா இந்தி எதிர்ப்பை தமிழக மக்கள் ரசிக்கலை. அதுக்கு காரணம் திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் தெளிவாக சொன்னார். என்ன தெளிவாக சொன்னார்? கனிமொழி அவர்களுக்கு இந்தி கற்றுக்கிட்டார். இந்தி நல்லா தெரியும். தயாநிதி மாறன் குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்தி தெரியும். உதயநிதியிலிருந்து இன்பநிதியிலிருந்து எல்லாருமே 3வது மொழி இந்தியாக கற்றுருக்குறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் இந்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழே கிடையாது. இத்தனைக்கும் கனிமொழி அவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பேசினா 500 ரூபா ஃபைனு. இப்படி குடும்ப வாழ்க்கை ஒரு மாதிரியும், தொழில் வாழ்க்கை ஒரு மாதிரியும், அரசியல் வாழ்க்கை ஒரு மாதிரியும் இருப்பதனால ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தமே இல்லைடா. அப்புறம் இந்த திமுக காரன் எடுத்த படத்தை நாம ஏன்டா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை கதற விட்டாங்க. அதனால தான் சுதா கொங்கரா அவர்களை பொறுத்த வரைக்கும் அழுது தீர்த்தார்கள். கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். சுதா கொங்கராவாக இருக்கலாம், அதில் நடித்தவங்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருந்தாலும் தமிழ் மக்களுடைய மனங்களை படிக்க தவறிட்டாங்க. 2வது, இந்தி எதிர்ப்பு போராட்டமானது எப்படி நடந்தது என்பதை பற்றி விரிவாக படிக்க தவறிட்டாங்க. ஏன்னா அண்ணா காலத்தில் இருந்து 1932 இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் இருந்து, அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்தது, அந்த போராட்டம் ஏன் தொடங்குச்சு அப்படின்னு ஒரு முழு வரலாறை படித்து அந்த வரலாறை இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து என்னவோ பல நூற்றாண்டு காலம் ஆன மாதிரி எனக்கு தான் இந்தி போராட்டம் தெரியும் சொல்லிவிட்டு உங்கள் கற்பனையை கொண்டு வந்து சேர்த்தா எவன் பார்க்க தயாராக இருக்கிறான்? அதனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது முழுசாக வரலாறு தெரிஞ்சு இந்த படத்தை எடுக்கலை. 2வது, தமிழ் மக்களுடைய மனநிலையை இந்த டைரக்டர் புரிஞ்சுக்கல. தெலுங்கில் போய் அவங்க என்ன வேணாலும் எடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இங்கே இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிவிட்டு தெலுங்கில் போய் தெலுங்கு வாழ்க அப்படின்னு ஒரு வாசகத்தை போட்டுட்டு அந்த இடத்துல படம் ஓட்டுறது. அப்போது உண்மையாகவே நீ தமிழுடைய பெருமையை பேசுறதுக்காக படம் எடுத்தியா, இல்லை தெலுங்கு வாழ்க என்று சொல்வதன் மூலமாக தெலுங்குக்காக படம் எடுத்தியா? கடைசி வரைக்கும் உன்னுடைய தாய்மொழிக்காகத்தானே சுதா கொங்கரா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாடுபடுறாங்க. அப்புறம் எப்படி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓடும்? அதனால் வரலாறுகளை வந்து இவங்க முழுசாக படித்து இதை எப்படி கொண்டு போய் சேர்த்தோம்னா மக்கள் பார்ப்பாங்க என்ற விஷயம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எடுத்துட்டேன், இந்த படம் எடுத்துட்டேன், அதே மாதிரி இதையை கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு புதிய பட வாய்ப்பும் இல்லாமல் கொண்டு வந்த படமும் ஃப்ளாப் ஆயிட்டு திமுக கிட்டேயும் கெட்ட பேர். ஏன்னா இந்த படத்தின் மூலமாக திமுக எதிர்ப்பு வெளியே தெரிஞ்சிச்சு. 2வது, இந்த படத்தின் மூலமாக கொஞ்சம் திமுகக்கு இந்த ஆதரவும் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அதனால் திமுக கிட்டேயும் ஆதரவு இல்லை, ரசிகர்கிட்டையும் ஆதரவு இல்லை, திரைத்துறையிலும் ஆதரவு இல்லை இந்த சுதா கொங்கராவுக்கு. அதனால் கண்ணீர் விட்டு கதறாங்க. கடைசியாக சொல்கிறோம் பாருங்க, சுதா கொங்கரா போன்றவங்கெல்லாம் இனி திரைப்படத்துறையில் எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்முடைய சூர்யா இருந்தார், வன்னியர்களை தவறாக சித்தரித்து படம் எடுத்தார். அதற்கு பிறகு வந்த எல்லா படமும் தோல்வி. எப்படியோ எடுத்து பார்த்தார். ஆஹா, அந்த படம் சக்ஸஸ் ஆகல, திரைத்துறை விட்டே போயிட்டார். பிறகு பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு முதல் பார்ட்டை பார்த்தாலும் அதில் பல லாஜிக்குகள் விட்டு போச்சு. தமிழனுக்கு எதிராகவே இருந்தது, இந்து மதத்துக்கு எதிராகவே இருந்தது. ஆனால் பொன்னியின் செல்வம் எடுத்த 2வது பார்ட்டு டைரக்டரும் இப்போ எங்கேக்கிறாருன்னு தெரியல, அந்த படமும் எங்கேக்கிறாருன்னு தெரியல. அதனால் பொய்க்கதையை நீங்கள் எங்களுடைய கற்பனை என்று சொன்னாவோ இல்லை புதிய வரலாறை உருவாக்குறேன்னு சொன்னாவோ மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் வரலாற்றில் நடந்ததை அப்படியே உங்ககிட்ட நான் கொண்டாந்து சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்கள் ஏற்கனவே படித்தது, வரலாற்று ஆசிரியர் சொன்னது, அவங்க தாய் தகப்பனிலிருந்து அவங்க தாத்தாவிலிருந்து இந்தி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொன்னதுலேருந்து இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இர்ரெலவெண்ட்டான படங்கள் எடுக்கிறவங்க அரசியலில் இருப்பதே இல்லை, 2வது திரைத்துறையிலும் இருப்பதே இல்லை. அதனால தான் பொன்னியின் செல்வன் எடுத்த டைரக்டர் எங்கே தெரியல. அதே மாதிரி தான் இந்த ஜெய் பீமா அந்த படம் எடுத்தவங்களாம் எங்கே? அந்த திரைத்துறையில் அவதூறு பரப்புனா மக்கள் செமட்டி அடி தான் கொடுப்பாங்க. அந்த 2 டைரக்டர் மாதிரி சுதா கொங்கரா அவர்களும் சத்தியமாக அந்த அரசியலை விட்டு எப்போ பார்த்தாலும் அரசியலே பேசுகிறோமா அதெல்லாம் அரசியல் வந்து திரைத்துறையை விட்டு அவங்க போக போகிறாங்க என்பதில் உறுதியாக சொல்லலாம். இனிமே சுதா கொங்கரா அவர்கள் தமிழக திரைப்படத்துறையில் கால் பதிப்பது ரொம்ப கடினம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழக மக்களை ஏமாளின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு வரலாறை திணிச்சாங்க, அதுக்கு தான் செமட்டடி கொடுத்துருக்காங்க.
ரெண்டாவது, சுதா கொங்கரா அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையில் நேர்மையாக இல்லை. அந்த நேர்மை இல்லாத காரணத்தினால்தான் இனிமேல் அவங்க திரைத்துறைக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. தனிமைப்பட்டு போயிட்டாங்க. சரி நண்பர்களே, நான் பராசக்தி படம் தோல்வியடைஞ்சதுக்கான காரணத்தை சொல்லிக்கிறேன். எது சரி? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.